இந்த வீடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதை நீங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டது என்னன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி வெறும் இடமா இருந்துச்சு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே பில்டிங்கா இருக்கு அப்படிங்கறத கேக்குறீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீடு இப்ப குடி வர போறாங்க. இன்னைக்கு கூட ஒரு 3 வீடு பூஜை போட்டிருக்காங்க. இப்ப கூட ஒரு வீடு பூஜை, இன்னைக்கு வாஸ்துனால பூஜை போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு வசதிகளோட இப்ப நீங்க பாருங்க 3 பேஸ் இபி கனெக்ஷன் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா லைன் எடுத்திருக்காங்க பாருங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை லான்ச் பண்ணி ஒரு வீடு கூட இல்லாம நம்ம லான்ச் பண்ணோம். 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 30 வீடுகளை உருவாக்கி இருக்கோம். இன்னொரு 15-20 வீடு அப்கமிங்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமா வாங்க. ஆவணி பிறந்திருக்கு, இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். என்னதான் சார் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சார்? எப்படி இதெல்லாம்? என்ன மேடம், ஏன் மேடம் என்னாச்சு ஒரு பதட்டமா கேக்குறீங்க? அதானங்க, அந்த கிணத்த காணோங்கிற மாதிரி 6 மாசம் தாங்க வந்து இந்த ரோட்ல. இன்னைக்கு வந்து பாக்குற சைட்டை காணோம், ஃபுல்லா வீடா இருக்கு. எப்படி சார் இதெல்லாம்? மேடம் ஆக்சுவலி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாமே மேக்ஸிமம் வீடா தான் கொண்டு வரோம். அதனால இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோ தான். இது மாதிரி நீங்க நிறைய இன்னும் ரெகுலரா பார்க்க போறீங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் சிட்டிங்கிறது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டியில இருக்கு, ஊருக்குள்ளே இருக்கு. இந்த வீடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதை நீங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டது என்னன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி வெறும் இடமா இருந்துச்சு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே பில்டிங்கா இருக்கு அப்படிங்கறத கேக்குறீங்க. காரணம் என்னன்னா இது வந்து உள்ள ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள இருக்கு. என்னன்னா சுத்தி ஃபுல்லாவே வீடு. ரெண்டாவது முன்னாடி ஒரு 100-200 மீட்டர்ல பஸ் ஸ்டாப். காந்திபுரத்துல இருந்து நீங்க வரலாம், ரயில்வே ஸ்டேஷன் வரலாம், மேட்டுப்பாளையத்துல இருந்து வரலாம், பஸ் விட்டு இறங்கினா. அப்படி ஒரு ஏரியாவில வீடு ஆகலைன்னா தான் ஆச்சரியம். வீடு ஆனா ஆச்சரியமே கிடையாது. என்ன காரணம்? ஒரு 6 மாசம் தான். அதனால டைம் சொல்றீங்க. டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா 98 சைட் மேடம். இப்ப இதுக்குள்ள வீடுகள் ஆயிட்டு இருக்குது மட்டும் ஒரு 25ல இருந்து 30 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு மேடம். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீடு இப்ப குடி வர போறாங்க. இன்னைக்கு கூட ஒரு 3 வீடு பூஜை போட்டிருக்காங்க. இப்ப கூட ஒரு வீடு பூஜை, இன்னைக்கு வாஸ்துனால பூஜை போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இதுக்குள்ள இவ்வளவு வீடுகள் சீக்கிரம் வரக்கான காரணம் ஒண்ணு வந்து அக்சசிபிலிட்டி. நீங்க எங்க இருந்து வந்தாலுமே நம்ம சைட் வரைக்கும் பஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பட்ஜெட், காம்பாக்டான பட்ஜெட். இங்க நான் என்ன பட்ஜெட் கொடுக்குறோம்னா சிங்கிள் பெட்ரூம் 1.5 சென்ட்ல ஒரு 25-26 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். டபுள் பெட்ரூம் 2.5 சென்ட்ல 40 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு 2.5 சென்ட்ல கீழே மேலே ஒரு 52 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு வசதிகளோட இப்ப நீங்க பாருங்க 3 பேஸ் இபி கனெக்ஷன் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா லைன் எடுத்திருக்காங்க பாருங்க. எல்லா லைன்லயுமே ஸ்ட்ரீட் லைட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி வெளியில போறதுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். முன்னாடி செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து செக்யூரிட்டி 24/7 கொடுத்துருக்கோம். ஃபுல்லா தார் ரோடு 30-33 ரோடு, ஒவ்வொரு வீட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ், குழந்தைங்க விளையாட பார்க்கு, அப்புறம் 30 லிட்டர் வாட்டர் டேங்க் எல்லா வீட்டுக்குமே. சோ இவ்வளவு வசதிகளோட கொடுக்கும்போது ஒரு வீடு கஸ்டமர் இடமே வாங்கினாலும் அவர் வீடு கட்டுறதுக்கான ஆசைகள் வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா வீடுகள் வரும்போது ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள இடமா வாங்கி வைக்கிறதுக்கு யாருக்குமே ஒரு ஆசை இருக்காது, எல்லாமே வீடா தான் கட்டுவாங்க. சோ இப்ப எதுக்காக இவ்வளவு வீடுகள் இருந்த ஏரியாவுல ஒரு சைட் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா இதே நெக்ஸ்ட் சிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். ஒருவேளை நம்ம நெக்ஸ்ட் சிட்டியை மிஸ் பண்ணிட்டோமோன்னு கூட தோணலாம். ரெண்டாவது ஒரு கான்செப்ட் என்னன்னா நிறைய வீடுகள் இருக்க ஏரியாவுக்குள்ளதான் வீடு வாங்கணும்னு ஒருத்தருக்கு மைண்ட் செட் இருக்கும். அவருக்கு என்ன பாருன்னா இப்ப புதுசா தான் லான்ச் பண்றாங்க, வீடே இல்ல, நம்ம போய் ஃபர்ஸ்ட்ல கட்டுறோம் அப்படிங்கிற. பட் இப்ப வரும்போது ஒரு 30 வீடு ஆயிடுச்சு, அப்ப நம்ம போய் வீடு கட்டினாலும் சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஒருத்தர் வீடு கட்டி வாடகைக்கு விட நினைப்பாரு, ஆனா வீடுகளே இல்ல, இதுக்குள்ள வாடகைக்கு வருவாங்கன்னு நினைப்பாரு. பட் அதுக்கும் இப்ப இந்த வீடியோ போடுறோம் எதுக்குன்னா இப்ப 30 வீடு ஆயிடுச்சு. சோ வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் மேஜர் திங்ஸ் என்னன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை லான்ச் பண்ணி ஒரு வீடு கூட இல்லாம நம்ம லான்ச் பண்ணோம். 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 30 வீடுகளை உருவாக்கி இருக்கோம். இன்னொரு 15-20 வீடு அப்கமிங்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ நீங்க நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா உங்களுக்கு புது சைட் லான்ச் பண்ணும்போது வேணும்னாலும் நம்ம கிட்ட அப்கமிங்ல ஒரு 3-4 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறோம். இல்ல சார் எனக்கு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள வேணும், பார்க்கும்போதே எனக்கு நிறைய வீடுகள் இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் சிட்டியை திரும்பவும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே ரொம்ப பக்கம். 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே சைட்ல இன்னைக்கு வீடுகளோட நீங்க பாக்க 6 மாசத்துக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கறத நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. எந்த லே அவுட்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் பார்த்திருப்பேன். 6 மாசத்துக்குள்ள 30 வீடுங்கிறது வந்த உடனே நான் வந்து ஆச்சரியமா அதை தான் நானுமே கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி டெவலப் ஆயிருச்சு. பிகாஸ் சும்மா வீடியோக்காகவோ இல்ல நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் சொல்லல. பிகாஸ் ஏன்னா நான் வரும்போதே பார்த்தா அவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கு இந்த ரோடு. நீங்க சைட்டை விட்டு இறங்கி இங்க போனீங்கன்னா ஃபுல்லாவே ஆமா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இந்த ரோட நேரா உங்களுக்கு சாந்திமேட்டுக்கு போவோம். ஆப்போசிட்லயும் வீடுகள் இருக்கு.
சைட்டை சுத்தியும் வீடுகள் இருக்கு. இப்ப நம்ம நின்று பேசிட்டு இருக்க இடத்துல 2 வீடுகள் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ஸ்ட்ரைட்டா ஃபுல்லாவே எல்லா பக்கம் வீடுகள் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் சைட் எப்படி லான்ச் பண்ணணும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஒரு ரோடுல இருந்து கார்டனிங் ஏரியாவில இருந்து பார்க்ல இருந்து காம்பவுண்ட் ஒர்க்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு வீடுகள் வந்ததுக்கான முதல் ரீசன் நீங்க சொன்ன மாதிரி அக்சஸிபிலிட்டி, பஸ் வசதி. ரெண்டாவது ரீசன் பட்ஜெட். இப்போ நிறைய கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்கன்னா, 6 மாசத்துக்குள்ள நீங்க நிறைய வீடுகள் நீங்களே கூட கட்டிருக்கலாம் அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாது. இது எல்லாமே கஸ்டமருக்கு அவங்க பட்ஜெட்ல நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு வீடு கட்டிருக்கீங்கன்னா அது ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, பக்கத்துல ஒரு வீடு கட்டிருப்பாங்க, அது ஒரு இது வேற கஸ்டமர், இது வேற கஸ்டமர், இது வேற கஸ்டமர். சோ எல்லாமே அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு நம்ம கிட்ட வாங்கிருக்காங்க. நிறைய பேர் பட்ஜெட்ல மேட்ச் ஆனதுக்காக வாங்கிருக்காங்க. அதனால திரும்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்திருந்து நெக்ஸ்ட் டே மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம சேனல்லே பாத்துருக்கலாம், வேற சேனல்லே பாத்துருக்கலாம். மிஸ் பண்ணீங்களா, இந்த டைம் மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு லிமிட்டட் பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க கேட்கிற பிளாட்ஸ் மாதிரி அவைலபிலிட்டி இருக்கு. இதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப போறோம்னா, வீடுகள் இருக்க ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ண வேண்டாம். திரும்பவும் பட்ஜெட் வந்து சின்னதா ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங்ல போடும்போது சென்ட் 9,50,000 கொடுத்தோம். இப்போ 9,90,000 கொடுக்குறோம். எல்லாருக்குமே ஒரு ப்ரைடு இருக்கும். என்னன்னா, நான் ஒரு சைட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது அப்ரிஷியேஷன் ஆகணும் தான் எல்லாருக்குமே நினைக்கிறோம். 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே பிரைஸ் இங்க கொடுக்க முடியாது. சோ முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால 9,90,000 கொடுக்குறோம். அதுல இருந்து ஒரு பெஸ்ட் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிளாட்ஸ், லிமிடெட் பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க வீடு கட்டி உடனே குடி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே, தண்ணி கனெக்ஷன்ல இருந்து, ட்ரைனேஜ்ல இருந்து, ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஸோ இமிடியேட்டா வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா வீடு கட்டி குடி வரதாலும் குடி வரலாம், வாடகைக்கு வரதாலும் வாடகைக்கு விடலாம். உங்களுக்கு எல்லா வசதியுமே. அதே மாதிரி ஸ்கூலுனா முதல் வீடியோல சொன்ன மாதிரி தான் விவேகம் இருக்கு, இமாக்குலேட் இருக்கு, ஜிகேடி இருக்கு, வித்யா விகாஸ் இருக்கு, தம்பு ஸ்கூல் இருக்கு. எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட்டு கிட்ட வருது. அதே மாதிரி இங்க இருந்து சரவணம்பட்டி ஐடி பார்க் நீங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல யூஸ் பண்ணிடலாம். ஏர்போர்ட்டுக்கு சிட்டிக்குள்ள போகாமல நம்ம சைட்ல இருந்து நேர கோவில்பாளையம், குருமம்பாளையம் ஏர்போர்ட், அதிகபட்சம் 40 நிமிஷத்துல ஏர்போர்ட் போயிடலாம். அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு, சேலம் எங்க போறது மாதிரி இருந்தாலும் சிட்டிக்குள்ள போகாம இங்க இருந்து கனெக்டட் ரோடு இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் ஊட்டிக்கும் சென்ட்ரல்ல இருக்கிறதுனால கிளைமேட்டும் நல்ல ஒரு ஜில்னஸான கிளைமேட். அது நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி ஃபுல்லா கிரீனரியா இருக்கும். சோ நம்ம இந்த வீடுகள் ஆன ஏரியாவில நம்ம நிறைய எக்ஸ்போஸா சொல்ல தேவையில்லை, நீங்க வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சுடுறேன். முடிஞ்ச அளவு சீக்கிரமா வாங்க. ஆவணி பிறந்திருக்கு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். உடனே வீடு கட்டி குடி வரதுக்கு ரொம்ப சூட்டபிளான மாசம். அதே மாதிரி சைட் வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்கு, ரெரா அப்ரூவல் இருக்கு, வீரபாண்டி பேரூராட்சி அப்ரூவல் இருக்கு. சோ கோயம்புத்தூர் கார்பரேஷன் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இனி வரும் காலங்கள்ல இங்க சென்ட் வந்து ஒரு 15 to 20 லட்சம் ரூபாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்பரேஷன் கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாயில் அந்த வீடியோல காமிங்க சார். அந்த வீடியோ பாருங்க. ஃபுல்லா நல்லா ரெட் சாயில் ஏரியாங்க. இங்க களிமண்லாம் கிடையாது. தண்ணி போர் போட்டாலும் தண்ணி சூப்பரா இருக்கும். அது போக நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்கு, டேங்க்ல இருந்து தண்ணி கனெக்ஷன் இருக்கு. சோ இங்க இருந்து உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு பிரிகால் இருக்கு, எல்எம் டோலி இருக்கு, சால்ஜர் இருக்கு, ஐடி பார்க், சரவணம்பட்டி ஐடி பார்க் இருக்கு. ஒரு சூப்பரான பிளசண்டான ஏரியா. சோ திரும்பவும் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ண வேண்டாங்கிறக்காக தான் இந்த வீடியோ போறோம். இல்ல இதே மாதிரி ஒரு லேஅவுட் லான்ச் பண்ண உடனே வேணும் அப்படின்னாலும் நீங்க நம்ம கிட்ட மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடா, டீச்சர்ஸ் காலனி ஏரியாவில இருக்கு. புதுசாவும் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம லான்ச் பண்ண போறோம். சோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் திரும்பவும் நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. என்னென்ன பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு, என்ன பட்ஜெட்ல இருக்கு, எல்லாமே செக் பண்ணிட்டு நேர்ல வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளாட்டை நம்ம நெக்ஸ்ட் சிட்டில புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இந்த சைட்டுக்கு வந்தலையா அன்னைக்கே நான் வாயடிச்சு போய் தான் நின்னேன். ஏன்னா நானும் நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல தம்பு ஸ்கூல்ல தான் படிச்சேன். இந்த ரோட்ல வந்து டெய்லி போயிட்டு வர ரோடு. இப்படி ஒரு இடம் இருந்ததே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா என்கிட்டயும் ஆக்சுவலி ஊருக்குள்ள வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் முன்னாடியே வாங்கி அப்ரூவல் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது டைம் டிலே. ஆனா வாங்கினதெல்லாம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கணும். பத்திரம் வாங்கி அதை அப்ரூவல் கொண்டு வந்து ட்ரைனேஜ் ஒர்க், தார் ரோடு ஒர்க் அதெல்லாம் கொண்டு வரும்போது 3 இயர்ஸ் ஆயிரும். இனி வர டைம்ல இப்படிலாம் ஊருக்குள்ள ஒரு சைட் லான்ச் பண்ண முடியாது. அதனால திரும்பவும் நம்ம என்ன வியூவர்ஸ் எல்லாம் சொல்றோம்னா, இந்த மாதிரியான ஒரு சைட் எல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாம். வெளியூர்ல இருக்கிற சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் இதை டெஃபினெட்லி மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா பிளாட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நீங்க காலில் கூட என்னென்ன பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இங்க நேர்ல வந்தா ஒவ்வொரு பில்டிங்கும் எப்படி கட்டுறாங்க, பேஸ்மெண்ட் எப்படி போடுறாங்க, என்ன கம்பி போடுறாங்க, செங்கல் வச்சு கட்டுறாங்களா, பில்லர் போட்டு கட்டுறாங்களா, கட்டி முடிச்ச வீடு எப்படி இருக்கும், எல்லாமே இங்க பாத்துக்கிறதுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. முடிச்ச வீடு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்க வீடு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 90% முடிச்ச வீடு இருக்கு. சோ இப்போ நேர்ல வரும்போது கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். அந்த மாதிரி ஒண்ணு பெரிய நாயக்கம்பலத்துல பண்ணோம். நிறைய வியூவர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல இருக்கிற பட்ஜெட்டை காம்பாக்ட் பண்ணும்போது இது வந்து பட்ஜெட்டும் ஒரு காம்பாக்டா இருக்கும். ஒரு இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய் டபுள் பெட்ரூம் 2% எல்லாருனாலே ஃபேர் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஒரு முன்பணம் 5 லட்சம், 35 லட்சம் லோன் போனாங்கன்னா ஒரு 27-28 ரூபாய் இஎம்ஐ வரும். ஆல்ரெடி ஒரு 15,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கூட ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கலாம். உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இந்த பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப காம்பாக்டான பட்ஜெட். சோ அதனால திரும்ப நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்க கட்டிட்டு இருக்க வீடு எல்லாத்தையும் பாருங்க. லான்ச் பண்ணும்போது இருந்த வீடியோக்கும் இப்போ உள்ள டிஃபரெண்ட்டுக்கும் எக்ஸாக்ட்லி 6 month டிஃபரெண்ட் தான். நீங்க எதுல வேணாலும் போய் செக் பண்ணி பாத்துங்க. ஸோ வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. லிமிடெட் பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. கால் பண்ணிட்டு வாங்க. லீகல் எல்லாம் பக்காவா இருக்கும். நீங்க பிளாட் வாங்குறதா இருந்தா
ஒரு 75% லோன் வாங்கிக்கலாம் மேடம். இடத்துக்கு மட்டும்தான். வீடா போறீங்கன்னா 90% லோன் வாங்கிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே பண்றதாலும் பண்ணலாம். நம்ம ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். இங்க இருக்க பில்டர்ஸ் நம்ம கட்டி கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே கட்டிட்டு தான் பணம் வாங்குறோம். முன்னாடியே வாங்கிட்டு கட்டுற அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கும்போது அவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சோ அதனால உங்களுக்கு எல்லாமே திருப்தியா இருக்கும். நம்புறேன். நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. அந்த திருப்தினஸ் இன்னும் 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இன்னைக்கு கூட நிறைய வீடு பூச்சை போட்டிருக்காங்க. உங்க கனவு வீடுங்கிறத லைஃப்ல ஒரு டைம் தான் நாங்க கட்ட போறோம். இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில கட்டுறதை மிஸ் பண்ணிட வேண்டாம். இது இல்லாம கோயம்புத்தூர்ல நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு 10 இடத்துல இருக்கு. சக்தி ரோடு, அவினாஷ் ரோடு, பொள்ளாச்சி ரோடு எல்லாமே இருக்கு. இதே மாதிரி அப்ரிஷன் ஆயிட்டே இருக்கு. இதை விட கொஞ்சம் சுலவா இருக்கும். இது 6 மாசத்துல ஆயிருக்குன்னா அது ஒரு 8 மாசத்துல ஆகும். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இருக்கிற டெவலப்மெண்ட்டை நம்ம ப்ரொமோஷன் பண்ணவே தேவையில்லை. பட் நம்ம ஏன் இதை திரும்பவும் அது பண்ணாமலே ப்ரொமோஷன் பண்ணாமலே ஆயிரும். ஆனா இருந்தாலும் ஏன் சொல்றோம்னா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இது அவங்களுக்கு போய் சேரணும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் வீரபாண்டினா ஐயோ ஆட்டோமேட்டிக்கா பயங்கர டெவலப்மெண்ட். சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் வீரபாண்டி எங்க இருக்கு, மேட்டுப்பாளையம் ரோடு, அங்க எவ்வளவு வீடுகள் ஆயிட்டு இருக்கு, இது இவ்வளவு நாள் இவ்வளவு வீடுகள் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு அவங்களுக்கு கண்ணு முன்னாடியே அதை காமிக்கணுங்கிறதா நம்மளுடைய விஷயம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்கலாம் இன்னும் வீடு வரல அப்படின்னு. ஸோ அவங்களும் திரும்பவும் மிஸ் பண்ணிட வேண்டாங்கிறத கான்செப்ட். இப்போ இதே லேஅவுட்டுக்குள்ள நம்ம சைட்டை மட்டும் உங்களுக்கு ஒரு 4 சென்ட் 5 சென்ட் பெரிய பெரிய பிளாட்டா பிரிச்சிருந்தோம்னா கொஞ்சம், ஏன்னா மினிமம் பட்ஜெட்டே ஒரு 55-60 ரூபா வந்துடும். இந்த பட்ஜெட்ல சிட்டிக்குள்ளேயும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் காம்பாக்டான பட்ஜெட் தான் மேஜர் ரீசன். அப்புறம் நம்ம அக்சசிபிலிட்டி, பஸ் வசதி, கடை வசதி, ஸ்கூல் வேன் எல்லாமே வரும்போது இது எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய விஷயம். இதே நீங்க வந்து வீடுகள் வந்துருச்சு உடனே நீங்க வாங்கிருங்க 70 லட்ச ரூபா பட்ஜெட்னா அவங்க யோசிப்பாங்க. நான் பட்ஜெட் திரும்ப சொல்றேன் 40 to 45 ரூபாய்க்குள்ள 2 சென்ட்ல பண்ணலாம். 4 சென்ட்ல பண்ணீங்கன்னா ஒரு 55-60 லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணலாம். சில பேருக்கு இடம் கொஞ்சம் பெருசா தேவைப்படும். சோ எல்லா விஷயத்தையுமே நீங்க நேர்ல வீடியோல பாக்குறீங்க. டீட்டெயிலா சொல்லியாச்சு. லோன் ஈஸியா கிடைக்கும். அப்ரூவல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. நீங்களும் லாயரை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாம பட்ஜெட் கம்மியா வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. சிட்டிக்குள்ள வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து சென்னையில இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், ஹைதராபாத்ல இருக்கலாம். என் கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு மெயின் ஏரியா, ஒரு சரவணம்பட்டி மாதிரி இல்லைன்னா ஒரு துடியலூர் மாதிரி ஏதாவது ஒரு ஏரியால இருக்கீங்க. உங்க லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு யூஸ்வலா குழந்தைங்க அது வாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகுது, காலேஜ் பஸ் வருது, அவங்க அப்படியே பஸ் ஏறி போயிடுறாங்க. வீட்டுல அவர் வேலைக்கு போறதுக்கு எல்லாமே வசதியா இருக்கு. அவசரத்துக்கு கடைக்கு போகணும்னாலும் நான் வீட்டை விட்டு இறங்குறேன், கடை இருக்கு, கோயில் இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அப்படியே மாறாம, உங்க லைஃப் ஸ்டைல் மாறாம, ருட்டீன் லைஃப் ஸ்டைல் மாறாம அப்படியே வேணும்னா நெக்ஸ்ட் சிட்டி நல்ல ஆப்ஷன். பட் லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா லிமிடெட் பிளாட்ஸ் தான். ஏன்னா இவ்வளவு வீடுகள் இருந்த கூட பிளாட்ஸ் நிறைய இருக்குன்னா கண்டிப்பா அது ஆப்ஷனே கிடையாது. நீங்களே ஃபுல்லா ஈஸி போட்டு செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. கேட்கறவங்களுக்கு நேர்ல வந்து பாத்துருங்க. ஏன்னா இங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து உண்மையா நம்ம சொன்ன எல்லா விஷயமும் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து சைட்டுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளேயே 6 பஸ் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த வரிசையா உங்களுக்கு என்ன மேடம், காந்திபுரத்துல இருந்து வரும், ரயில்வே ஸ்டேஷன் வரும், மேட்டுப்பாளையத்துல இருந்து வரும். சோ இதுல ஒரு 10 to 15 நிமிஷத்துல ஒவ்வொரு பஸ்ஸா கண்டினியூட்டியா இருக்கும். ஒரு டைம்ல ஒரே டைம்ல இருக்கும். ஏன்னா இன்னொன்னு இந்த ரோடு பிஸியாவே இருக்கும். கோயில்பாளையம் ஏர்போர்ட் ரோடுங்கிறதுனால சிட்டிக்குள்ள போய் ஏர்போர்ட் போறதுக்கு பதிலா இந்த ரோடு வந்து ஈஸியா போய்க்கலாம். நீங்க ஒரு 40 மினிட்ஸ்ல ஏர்போர்ட் போய்க்கலாம். நான் ஆக்சுவலி இங்க இருந்து நம்ம காலப்பட்டி, சித்ரா போகணும்னா இந்த ரோடு யூஸ் பண்ணுவேன். அதனால இது கொஞ்சம் ஈஸி. நீங்க திருச்சி ரோடே போகணும்னால இங்க இருந்து நேரம் கருமத்தம்பட்டி போய் கருமத்தம்பட்டில இருந்து சோமனூர் ரோடு பல்லடம் போய் கனெக்ட் ஆகலாம். அன்டவுட்லி உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கே வேண்டாங்க. யோசிக்காம நேர்ல வந்துருங்க. ஏன்னா அந்த கிரெடிட்டாவது எனக்கு இருக்கட்டும். யோசிக்காம இந்த பொண்ணு வர சொல்லிச்சே வந்து புக் வந்து பாத்து இல்ல டெஃபினெட்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல சொன்னதால எக்ஸாக்ட்டா சொல்லிருக்கோம். மாத்திலாம் சொல்றேன். அதே சைட்ட தான் காட்டுறோம், அதே டெவலப் பண்ணத காட்டுறோம். அதனால அது ஒண்ணு ஈஸியா டெஃபினெட்லி பிடிக்கும். மிஸ் பண்ணிர வேண்டாம், டிலே பண்ணிர வேண்டாம். அதான் கான்செப்ட். கண்டிப்பா சார். ஏன்னா பாக்குறவங்க நேர்ல விசிட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். சைட்டை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன், சைட்டோட ஸ்டார்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கற ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது காமிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. ஆமா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க. வந்தா ஒரு ஐடியாவோட வாங்க, இன்னைக்கு புக்கிங் போட்டுறலாம். ஏன்னா எப்பவுமே இங்க வந்து பாத்துட்டு போனா எத்தனை கஸ்டமர் இப்ப மிஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தெரியல. அப்படி மிஸ் பண்ணி அவங்களுக்கும் அந்த டைம் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா திடீர்னு பாத்துருப்பாங்க, அப்புறம் நான் டைம் சரியில்லைன்னு சொல்லிருப்பாங்க. சில பேர் ஆடி மாசம் வாங்க வேண்டாம்னு நினைப்பாங்க. சில பேருக்கு பணம் ரெடியாக லேட் ஆகும், சில பேருக்கு லோன் இல்லாம வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்டிஸ் எல்லாம் இப்ப ரெடி ஆயிடுச்சுன்னா டஃப்லி இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், அதுவும் நல்ல சென்டர் ஆஃப் சிட்டியா எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஏரியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டி பெஸ்ட் ஆப்ஷன். இதையும் தாண்டி இந்த ஏரியாலயே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நிறைய பிளாட்ஸ் வந்து நிறைய சைட்ஸ் இவங்க கையில டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்கமிங்ல இப்ப ரீசெண்டா காரமடை வித்யாபேஸ் ஒன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் காரமடை கிட்ட ஒன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம துடியலூர்ட்ட ரெடி ஆயிட்டு இருக்கு, பெருநாயக்கம்பலத்துல ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாசம் ரொம்ப சொத்து வாங்குறதுக்கு நல்ல மாசம். சோ இந்த மாசத்துல நீங்க உடனே டிசைட் பண்ணி
உடனே ஒரு நல்ல கரையம் பண்ணிக்கலாம். சோ அதுதான் கான்செப்ட். கான்டாக்ட் நம்பர் நாங்க கொடுக்குறோம், கால் பண்ணிட்டு கீழ என்னோட நம்பர் இருக்கும், அதனால நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்னோட நம்பர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு லீகல் பத்தி ஏதாவது டவுட்டா, லொகேஷன் பத்தி ஏதாவது டவுட்டா, ப்ராப்பர்ட்டி காஸ்ட் வைஸ், லோன் வைஸ் என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிட்டு நேர்ல வர சொல்லுங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். ஏன்னா இதை விட கிளாரிட்டியா ஒருத்தர் வந்து சொல்ல முடியாத ஒரு பிளாட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்ல பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், கோயம்புத்தூர்ல நீங்க எங்க இடம் வாங்கினாலும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே சார் சொல்லிட்டாங்க. சோ பாக்குற நீங்க சைட் விசிட் பண்ணணும்னா சாரோட நம்பர் கொடுத்திருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரமா மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க. லிமிடெட் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது மாதிரி நியர்பை லொகேஷன்ல வேணும்னாலும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.